அதுவே நம்ம தந்தையே நம்ம இன்னைக்கு நம்ம சிறுநீரகங்களை பாதுகாக்கக்கூடிய முத்திரை வந்து பார்க்க போறோம். இந்த சிறுநீரகங்களை பாதுகாக்கக்கூடிய முத்திரை அப்படிங்கிறது கண்ணில் இருக்கக்கூடிய கருவளையத்தையும் வந்து நீக்கும். அது போக வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து உயிர் சக்தியாத்தை அதிகரிச்சு உடலுக்கு புத்துணர்ச்சி கொடுக்கும். இந்த முத்திரையை வந்து தினந்தோறும் காலையில வெறும் வயிற்றுல செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ காலை வச்சு பல் துளைக்கு முடிச்ச உடனேவும் நீங்க தண்ணி குடிச்சு செய்யலாம். ஏற்கனவே இந்த முத்திரையை நம்ம பார்த்திருப்போம், இருந்தாலும் மறுபடியும் ஒரு தடவை பார்க்கலாம். இந்த முத்திரை எப்படி செய்யணும்னா, உங்களுடைய இடது கையுடைய மோதிர வரலுக்கும் சுண்டு வரலுக்கும் நடுவுல இந்த கேப்ல வந்து கட்டை வரல வலது கை கட்டை வரல சொருகிக்கணும். சொருகி அது உள்ளங்கையை தொட்டிருக்கும், வெறுப்பு தொட்டிருக்கும். உள்ளங்கையை தொட்ட மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த வலது கையுடைய 4 வரலையும் பின்புறமா வச்சுக்கணும். இடது கையுடைய மோதிர வரலையும் அதுக்கப்புறம் கட்டை வரலையும் தொட்டுக்கணும். மீதி எல்லா வரலும் வந்து நீண்டு இருக்கும். இப்படியே வச்சு மடி இது மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க வச்சுட்டு அப்படியே கண்களை மூடி உட்காந்துட்டு 10 to 15 நிமிஷம் இந்த முத்திரை பயிற்சி வந்து செய்யலாம். உங்களுடைய தொப்புளுக்கு நேர் பகுதிக்கு வச்சுக்கலாம், இல்லை மடிமையை வச்சுக்கலாம். நீங்க முத்திரையை மடிமை வச்சுட்டு கண்களை மூடிட்டு உங்களுடைய சுவாசத்தை முழுசாக கவனிக்கணும். உங்களுடைய சிறுநீரகங்கள் வந்து நன்றாக பாதுகாப்பதற்கான முத்திரையாக வந்து செயல்படும். மேலும் உங்களுடைய கண்ணில் இருக்கக்கூடிய தொடர்ந்து செஞ்சு வந்தாங்கன்னா கண்ணில் இருக்கக்கூடிய கருவலை வந்து தெரியும். இந்த முத்திரையை செய்யற அந்த கண்ணில் கருவலை குறைய மாட்டேது அப்படின்னா இரவு 2 மணிக்கு 3 மணி முடிச்சுலான்னு வச்சுக்கங்களேன். அப்ப வந்து கருவலை வந்து குறையாது. இரவு நன்றாக தூங்குறாங்க, உறங்கும் போது சிறுநீரகத்தினால் ஏற்பட்ட ஒரு பாதிப்புனால கண்ணு கருவலை வந்திருக்குதுன்னா அப்போ உறங்கும் பொழுதும் இதை வந்து செய்யறப்போ நிச்சயமா கருவலை வந்து குறையும். நாம வந்து எந்த முத்திரையை நீங்க பயிற்சி எதா இருந்தாலும் ஏதாவது வைத்தியம் பார்த்தீங்கன்னா அந்த வைத்தியத்தோடு சேர்த்து முத்திரை பயிற்சி வந்து செய்யணும். எனவே வைத்தியத்தை நிறுத்தணும் அவசியம் இல்லை. போக 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 உங்க உடல்ல உள்ள மாற்றங்களை புரிந்து கொண்டு நீங்க வந்து வைத்தியத்தை நிறுத்திக்கலாம். இயற்கை சார்ந்து வாழ்பவர்களுக்கு முத்திரை வந்து ரொம்ப வேகமா வேலை செய்யும். அதனால நீங்க அதெல்லாம் யோசிச்சுங்க. கற்பனையாக கண்களை மூடி செஞ்சு பாருங்க. எல்லா முத்திரையும் எப்பயுமே அந்த மாதிரி செய்யும்போது மன ஆற்றல் மூலமாக உங்களுடைய சூட்சம உடல் மூலமாக உங்களுக்கு அந்த முத்திரை வந்து சிறப்பா வந்து வேலை செய்யும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அற்புதமாக முத்திரை பயிற்சி செய்து அனைவரும் பலம் நலம் பெற்று வாழ்ந்து கேட்டுக்கிறேன். இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு மிக்க நன்றி. எனக்கு முத்திரைகளை கற்றுக் கொடுத்த அனைத்து ஆசான்களுக்கும் மிக்க நன்றி.